ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காக்னிசெட் கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கோம். ஸோ பேக் செக்கிங்காக வெளியே நின்றுட்டுருக்கோம். காய்ஸ், நான் 9:30க்கு ஷார்ப்பாக உள்ளே என்ட்ரி ஆனால் உள்ளே வந்து பார்த்தா எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஓகே ஃபைன், நம்ம போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்துட்டேன். வாட்ஸ் ஹேப்னிங் இயர்? இவ்வளோ நேரம் நம்ம நின்றது பேக் செக்கிங்காக ஒரு லைனில். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம விசிட்டிங் டேக் வாங்குறதுக்காக அடுத்த ஒரு லைனில் நிற்கணும். அந்த லைன் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டரில் இருக்குது. இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஸோ இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்டால் தான் தெரியும். பட் நான் இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ என்ன பிரச்சனைனா, வெயில் சுட்டு எரிக்குது, நிற்க முடியல வெயிலில். நம்ம ரெஸ்யூம் நம்ம கரியரை மட்டும்தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோம். பட் இன்றைக்கி நம்மளையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் தெரியும் இந்த இன்டர்வியூவில். எப்படா முடியும் இந்த லைனு? 9:30க்கு வந்த நானே இங்கே தான் நின்றுட்டுருக்கேன். 11 o'clock மேலே வந்தவங்கலாம் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்போ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. காய்ஸ், ஒரு வழியாக விசிட்டிங் டேக் வாங்கியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேக் நம்ம போட்டுட்டு தான் கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகணுமா. காய்ஸ், 3rd ஃப்ளோரில் தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ்.